இந்த 20 பைசா இந்த 20 பைசா என்ன இது? இது ரொம்ப முக்கியமானது फ्रेंड्स. என்ன இப்ப இதெல்லாம் 5 ரூபா. இல்ல இப்பல ஏர்செல். இது எங்க லைஃப்ல முக்கியமான ஒரு பொருள். ஏன் அப்படின்னா இது வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் ஒரு ஷெல்ஃப் கிளீனிங் தான் பண்ண போறேன். இது வந்து ரொம்ப நாள் சொன்னா ஒரு 6-8 months கிட்ட இருக்கும். நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதனால இன்னைக்கு அந்த கிளீனிங் தான் பண்ண போறேன். ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. முடிய மாட்டேங்குது, ரொம்ப சோம்பேறித்தனமா உட்காந்துருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு பண்ணலாம், கண்டிப்பா முடியும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுத்துட்டு பண்றேன். எந்த அளவுக்கு முடியுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து நான் நிறைய விஷயங்கள், ஒரு கிளிப்பா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு பொட்டு கூட வச்சுக்கோங்கவே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும்னா கூட இருக்கும். ஆக்சுவலாக ஆல்ரெடி இதில் இருக்கும், ஆனால் அது வந்து உள்ள பின்னாடி வச்சு எல்லாமே உள்ளதான் இருக்கும். ஆனால் நான் புதுசாக வாங்கிலாம் வச்சுருப்பேன். ஸோ என்னென்ன உள்ளே இருக்குன்னு தெரியல. இப்போ வாங்க பார்க்கலாம் என்னென்ன புதையல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய மெமரிஸ் இருக்கும், அது எனக்கு நல்லா தெரியுது. நிறைய மெமரிஸ் வந்து இதெல்லாமே பாப்பாவோட கைவண்ணம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து இந்த கண்மை வச்சு பென்சில் வச்சு எல்லாம் பயங்கரமா கிறுக்கி இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஷெல்ஃபை க்ளீன் பண்ண போறேன். என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் மெமரி, அதாவது என்ன சொல்றது, கொஞ்சம் எமோஷ்னலான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷெல்ஃப் மட்டும் ஒதுக்கலாம். ஏன் அப்படின்னா மொத்தத்தையும் வச்சேன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒதுக்கி முடிப்பேனான்னு தெரியாது. அதனால ஒவ்வொன்றா எடுத்துட்டு அதை தொடச்சிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் இருக்கிறது எல்லாமே கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் ஒதுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முன்னாடி வச்சாச்சு. இதில் என்னென்ன வேணாம் அப்படின்றத தான் நான் பார்த்து எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நான் எடுத்து வைக்கும்போதே சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, நான் என் ஹஸ்பண்டை லவ் பண்ணும்போது நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்துருந்தேன். அது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன அப்படின்னு எனக்கே தெரியல. குண்டியல் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. அது வந்து ஏதோ ஒரு தேவைக்காக நாங்கள் இப்படி கிழிச்சு எடுத்துட்டோம். அதில் வந்து சில்லற காசாக நிறைய இருக்குது. அதில் இந்த 2 ரூபாய்லாம் வந்து இப்போ இருக்கா? ஏன்பா ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து. ஆமாம், அதை விட இந்த 20 பைசா யார் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் அப்படியே பத்திரம். அப்புறமா 50 பைசா ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 பைசா யூஸ் பண்ணிருக்கீங்களா யாராச்சும்? நம்ம 20 பைசாவே யூஸ் பண்ணிருக்கோம். 5 பைசாவே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். 5 பைசா யூஸ் பண்ணிருக்கோம், 10 பைசா யூஸ் பண்ணிருக்கோம். இந்த 10 பைசா. அப்புறமா இந்த 10 பைசா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுலயே வந்து சின்னது. ஓகே, இது இங்க பாருங்கவே, இது எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து இதுல வந்து 1991 ன்னு போட்டுருக்கு. 10 பைசா தானா? 10 பைசா தான். ஓகே ஓகே ஓகே, தெரியுதா? ஆல்ரைட். ஓகே, எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்கவே. அதே மாதிரி இதுல வந்து அந்த இயர்ல போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் அழிஞ்சிருக்கலாம், தெரியல எனக்கு, தெரியல. சரி ஓகே, ஆனா அது அழிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த 50 பைசால அதே மாதிரி சின்னது. இந்த காயின் புது காயின் வந்தோடனே அதெல்லாம் செல்லாம போயிடுச்சு நினைக்கிறேன். ஆமா, இது வந்து 2011 வரைக்கும் இருக்கான்னு தெரியல, நம்ம அதெல்லாம் பார்த்தா தெரியும். 2011. இது வந்து 1998. அப்புறமா இந்த 1 ரூபாய் காயின் வந்து 2Ks எல்லாம் பார்த்துருப்பீங்க. இததான் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில், அந்த பேப்பரை வச்சு பென்சில் வச்சு ஷேட் பண்ணுவோம்ல, பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். அந்த ஸ்னேகா பாட்டில் கூட இந்த காயின் தான் இருக்கும். ஆமா, நாங்களும் நிறைய பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வச்சு. வந்து ஷேட் பண்ணும்போது அது அப்படியே வந்து இதாக தெரியும் இல்லையா? தானே, நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து நான் கொடுத்தேன் என் ஹஸ்பண்டுக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது கொடுத்தேன், செகண்ட் இயர் படிக்கும்போது கொடுத்தேன் நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே குயிலிங் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குயிலிங் பேப்பரை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு ஹார்ட் கொடுக்குற மாதிரி. ஆனால் இந்த ஃப்ரேம் வந்து இவங்க தான் போட்டாங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணதா சொன்னீங்க.
ஃப்ரெண்ட்ஸு ஏன்பா ஒரு நாளும் நாங்க பண்ணணும். இந்த ரவுண்ட் இந்த இது இருக்கு பாருங்க, இந்த ரோல்லாம், இந்த ரோல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேவா? அப்புறம் இதுமே என் ஃப்ரெண்ட் பண்ணா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு கிஃப்ட் இது. இதெல்லாம் பாடி ஸ்ப்ரே ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இதெல்லாம் வந்து இங்கே தேனியில் வாங்கினது, எங்கள் ஊரில் வாங்கினது. அப்புறமா இது வந்து துபாயிலேருந்து என்னோட கசின் பிரதர் வந்து ஒருத்தவங்க, இப்போ நான் கேரளா ரீசெண்டாக போனேன் இல்லையா, அப்போ எனக்கு கொடுத்தாங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது சார். செம ஸ்மெல் இது. அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்மெல், ஒரு மாதிரி சட்டிலாக இருக்குது. அப்புறமா இது நான் பாலக்காட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கினேன். இதுவும் சூப்பராக இருக்குது. செம ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது வந்து இந்த தேனியில நமக்கு தைலம் எல்லாம் இல்லப்பா, இது பெர்ஃப்யூம், சென்ட் இது. சரி சரி. என்ன ரோல் ஆன் மாதிரி கோடாரி தைலம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது தான். ஆமா, நமக்கு என்ன ஸ்மெல் வேணுமோ அதை வந்து இது பண்ணி கொடுத்தது தான் இது. இது நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன ரொம்ப லைட்டா இந்த ஓபன் பண்ணோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, ரொம்ப திக்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அவ்வளவுதான். அப்புறமா இது வந்து ரீசார்ஜ் கார்டு, ஏர்செல் ரீசார்ஜ் கார்டு. இது வந்து நிறைய என்ன சொல்றது, நிறைய மெமரிஸ் சொன்ன மாதிரி லவ் பண்றவங்களா நிறைய போட்டிருப்பாங்க. ஏப்பா அது இப்படிதானே, நீங்க போட்டதானே இது. 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கினா 7 ரூபா ஏறுமா. 25 பைசா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். 25 இப்போ வந்து அந்த காலம் சொல்லலாம். அப்போ வந்து 1 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா 25 பைசாவுக்கு புளிப்பு மிட்டாய் கிடைக்கும். அப்ப மொத்தமா 4 கிடைக்கும். 1 ரூபாய்க்கு 4 மிட்டாய். அப்ப நாங்க 50 பைசாக்கு வாங்கிட்டு 50 பைசா கையில வச்சுக்குவோம். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பஸ்ஸுக்கு வந்து அப்ப 50 பைசாப்பா. எனக்கு பாக்கெட் மணி 2 ரூபா. அப்ப பணக்காரங்க நீங்க. 4வது 5வது படிக்கிறப்ப 2 ரூபா. பஸ்ஸுக்கு போக பஸ் டிக்கெட் 2 ரூபா. இப்போ எங்களோட நாங்க கேரளால நான் படிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்து நான் வந்து 50 பைசா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும். அப்போ 1 ரூபா கொடுத்து எங்க அப்பா வந்து 2 ரூபா கொடுத்து விடுவாங்க. 1 ரூபாய் 50 பைசாக்கு வந்து போக 50 பைசாக்கு வர. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 50 பைசா அந்த 1 ரூபாவையும் நாங்க சேவ் பண்ணிட்டு போகும்போது அப்படியே ஏதாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டே போவோம். சாப்பிட்டே போயிட்டு வரும்போது அதே மாதிரி சாப்பிட்டே வரும். என்ன இது வந்து ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா, என்னோட பிரெக்னன்சி கிட் பாப்பாவோடது. இது வந்து நான் ரொம்ப நாளாக ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரேம் போடலாம் அப்படின்னு தான் வச்சிருக்கேன். ஏன்னா பாப்பாவோட தொப்புள் கொடி வந்து எப்படி கரைஞ்சிச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், கரைஞ்சி போயிடுச்சு. அதனால இது ஒன்று தான் என்கிட்ட இருக்கு பாப்பாவோட ஞாபகமா. பாப்பாவோட அப்புறம் பல்லு ஒன்று இருக்கு, இப்போ பாப்பாவுக்கு பல்லு உடஞ்சிருச்சு. ஸோ அதை ரெண்டையுமே சேர்த்து ஒரு ஃப்ரேம் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சிருக்கேன். அப்புறமா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாலை, கல்யாண மாலையெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த மாலையெல்லாம் வந்து காய வச்சு, அந்த பூவெல்லாம் காய வச்சுட்டு அதெல்லாம் ஃப்ரேம் போடுறாங்க. அதெல்லாம் அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னோட மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆச்சு. அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அதை கீழே போட்டிருக்க மாட்டேன். நிறைய பாசியெல்லாம் இருந்துச்சு அந்த மாலையிலேயும், எல்லாத்தையும் கீழே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதாச்சும் நம்ம ரெசின் ஆர்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் வச்சிருக்கேன் பத்திரமா. அப்புறமா தான் பிஸ்தா ஷெல் வச்சிருக்கேன். இதை வச்சு நான் ஒரு தடவை இந்த செவத்துல வந்து ஆர்ட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அது எல்லாமே பெயிண்ட் பண்ணும்போது அழைச்சிட்டாங்க. ஸோ இனியும் பண்ணலாம் அப்படின்னு தான் வச்சேன். அதுக்கு தான் டைமே கிடைக்க மாட்டேங்குது. டைமெல்லாம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து என்னால் தான் பயங்கர லேசியாக உட்காந்துருக்கேன். அது இருக்கட்டும் அப்படியே. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ இதெல்லாம் 5 ரூபா இல்லை இப்போலாம் ஏர்செல் தான். ஏர்செல்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு நெட்டு போட்டு நெட் நோண்டுவோம் நம்ம. 5 ரூபா கார்டு வாங்கி. ஏர்செல்லாம் ஒரு காலத்தில் பீக்காக இருந்தது. இப்போ வந்து ஏர்செல் அப்படின்றதே காணோம். ஏர்செல் அப்புறம் மெமரி கார்டு. மெமரி கார்டு அதே மாதிரி தான். உண்மையிலே ஓல்டு மெமரிஸ் தான் இப்போ அதை பார்க்கும்போது. அப்புறமா வந்து எனக்கு கம்மல் வாங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நான் இதை எல்லாமே போடுவேன்னா போட மாட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து ஒரே கம்மலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். ஆனால் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே கம்மல் வாங்கிடுவேன். ஏதாவது ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் கம்மல் வாங்கியிருப்பேன். லாஸ்ட் டைம் வீரவண்டிக்கு கூட ஒரு கம்மல் வாங்கினேன். இப்போ வீரவண்டி வரப்போகுது.
வீரவாண்டி திருவிழா சாரி வீரவாண்டி திருவிழா வரப்போகுது. அப்போ வாங்கினது இது 1 இயர் ஆகுது. ஆனால் இது 1 டைம் தான் போட்டிருக்கேன், ஒரே ஒரு தடவை போட்டேன், அவ்வளோதான். ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்மல் நல்லா இருக்கு, இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டல்லாயிருச்சு. இது குடத்தை தலையில் வச்சுட்டு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பாருங்க, அழகா இருக்குல்ல இது. நிறைய அப்புறமா வந்து இது என்னோட பர்த்டேக்கு ஒரு அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஆனா இது நான் இது வரைக்கும் போய் போட்டது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போட்டா நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா இது எனக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. அப்புறமா இதோட செட்டு கம்மல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரொம்ப பெருசா இருக்குது. இது ஃபர்ஸ்ட் நான் கம்மல் நினைக்கல, வேற ஏதோ வளையல் மாதிரி குழந்தைகளுக்கான நெக்லஸ் மாதிரி இருக்கு. ஆனா கம்மல் ரொம்ப பெருசா இருந்துச்சு. சரி இது கம்மலா இருக்குமா என்ன அப்படின்னு அப்புறம் தான் இந்த இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. இதுவும் நான் போட்டது இல்லை, கண்டிப்பா ஒரு நாள் போடுவேன். வீட்டுக்குள்ளே போட்டு எடுத்து. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா, இது வந்து நகைக்கடையில் பார்த்தேன், வெள்ளி நகைக்கடையில் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனால் காசு இல்லை. அப்புறம் என் தம்பிகிட்ட இருந்துச்சு, அவங்ககிட்ட நான் இது கண்டிப்பாக வாங்கிட்டான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த டாலர் மட்டும், செயின் என்னோடது, இந்த டாலர் மட்டும் வாங்கிட்டான்னு சொல்லி வாங்கினது. இது 500 ரூபாவோ என்னமோ இந்த இது அப்போ வாங்கினது. ஆனால் என் பாப்பாவும் இது யூஸ் பண்ண மாட்டேங்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது எல்லாமே இது நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் மேலே 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 போட்டு தொலைஞ்சு போய் இது எங்கடான்னு தேடிட்டு ரொம்ப நாளாக. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் லைஃப்பில் முக்கியமான ஒரு பொருள். ஏன் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. என்ன அப்படின்னா, இதே மாதிரி நாங்கள் கொடுக்கும்போதே நான் சொன்னேன், இதே மாதிரி நம்ம வீடு கட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்தோம். இனி பத்திரமா வச்சுக்கலாம். ஆனால் இது ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட், ஃபுல்லாமே கிளாஸு. கையில் லைட்டாக கிழிச்சாலும் பயங்கரமாக பிளட் வரும், ஏன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பு. பார்த்து ஹேண்டில் பண்ணணும், தூக்கி போட மனசு இல்லை. ஸோ மேலே வச்சுருவேன் பாப்பாவுக்குமே. ஸோ இது சேஃபாக ஃபஸ்ட்டு மேலே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். குங்குமம்லாம் கொட்டி தான் இப்போ பொட்டே இல்லைன்னு சொல்லி எவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தீங்க பாருங்க. எல்லாமே பொட்டு தான், டப்பாக்குள்ளே வைக்காம. இந்த டப்பாலாம் வந்து ஏதாவது ஒன்று வாங்குவேன் இல்லையா, அதோட டப்பாலாம் எடுத்து வச்சு இது மாதிரி போட்டுருவேன். இது ஏதோ ஒன்று வாங்கணுமே. இது வந்து குட் வைப்ஸோட இது, அது வாங்கினீங்களா அந்த இதோட டப்பா பாருங்க. இது என் தம்பி வாங்கினது. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த என்ன சொல்றது, இந்த பருவெல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்படி வச்சு இப்படி வேக்யூம் பண்ணுற மாதிரி. வேக்யூம் தானது அது. இது எதுக்கு வந்து அவன் வாங்கினான்னு தெரியல, நான் வந்து எடுத்து வந்துட்டேன். இது நான் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே கேரளாவில் தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. நான் வந்து கேரளாவில் அந்த ஆக்சுவலாக அது கேரளா ப்ராடக்ட், கோட்டைக்கல் விபா அப்படின்ற இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்ச நாளா. ஸோ இது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் தீரலை, இதுவும் தீரலை, இதுவும் தீரலை. அதுக்குள்ளே நான் இதை எடுத்துட்டேன், இதுலேயே இருக்குது. அதுக்கான சொல்லிட்டு இது புதுசாக வாங்கி. இது வந்து அன்னபூரணி சாமி ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இது என்ன பண்ணணும்ல எனக்கு தெரியல, ஆனால் இப்படி கொடுத்துருந்தாங்க, ஒரு கிஃப்டாக வந்துச்சு. இதில் வந்து அரிசி போட்டு வைக்க சொன்னாங்க. ஸோ அரிசி போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இதுவுமே ஒரு கிஃப்ட்டு தான், என் ஹஸ்பண்டுக்கு வந்தது. இது வந்து ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்பயுமே நான் வெளியே போகும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும், டக்குன்னு வந்து அந்த செல்ஃபில் இது ரெண்டையும் படிச்சிருவேன். அப்புறமா இது வந்து யார் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட தம்பி குழந்தையில. அப்புறமா இது வந்து என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி. அழகா இருக்குல்ல, சின்னதா வச்சு. இது வந்து என்னோட குழந்தையில இருக்கிற போட்டோ. இதுல வந்து இது மட்டும் இப்படி ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிருக்கா. இது வந்து என் தம்பி பண்ண வேலை. என்ன அப்படின்னா, நாங்க எப்போ சண்டை போட்டாலுமே நாங்க மாத்தி மாத்தி அவங்க போட்டோவை தான் இது பண்ணிக்குவோம். நான் அவன் போட்டோவை
சண்டை போட்டு நான் ஃபோட்டோ ஃபேஸை கிழிச்சு இது இப்போ கீறி விடுவேன் இது பண்ணு அதுதான் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறேன் சண்டை போட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிருக்கலாம் இப்படி பண்ணினதுக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு மெமரி தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒதுக்கவே நிறைய டைம் ஆகும் போல இருக்கு. இவ்வளோ இருக்குது, இது எல்லாமே தேவையில்லாதான் மோஸ்ட்லி இருக்குது இதில். ஸோ இது எல்லாத்தையுமே தேவையில்லாதெல்லாம் கீழே போட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்து அந்த செல்ஃபில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா அந்த செல்ஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் நிறைய தேவையில்லாதது இருக்குது. அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நிறைய பொருள் வேண்டாதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 பை கீழே போட்டாச்சு. 2 கட்டப்பை பொருள், 2 கட்டப்பையில சின்ன சின்ன கட்டப்பை தான், அவ்வளோதானே இருந்துச்சு. அது எல்லாமே கீழே போட்டாச்சு. இப்போதான் உண்மையிலுமே எல்லா பொருளுமே எனக்கு கண்ணுக்கு தெரியுது, இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே பின்னாடி இருந்துச்சு. இப்போ எல்லாமே எனக்கு தெரியற மாதிரி தான் இருக்கு. தேவையுள்ள பொருள் மட்டும் தான் வச்சிருக்கோம். இது நானுமே இந்த ஷெல்ஃப் ஒதுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் என்னை மாதிரியே சோம்பேறியா இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டுமே, அதனால தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே பண்ணேன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ரூமுமே இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதே மாதிரி வீடியோஸ் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.